இன்றைக்கி லஞ்சுக்கு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக முட்டையை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 15 நிமிஷம் நல்லா வேகணும் முட்டை. அவங்க வெந்து வரத்துக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாமா? பட்டை 2 துண்டு, கிராம்பு 2 துண்டு, 1 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 2 துண்டு கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பெரிய சைஸ் தக்காளி, 10 பல் பூண்டு. இதுதான் குழம்புக்கு தேவையான மசாலா. நம்ம இதை ரெடி பண்ணுற டைம்லேயே நம்ம எக்கு சூப்பராக பாயில் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர போட்டு வறுத்துக்கலாம். அதாவது ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லா மசாலையும் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மசாலா எல்லாத்தையும் ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவியையும் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்ட பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன், 4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கெட்டிப்படாமல் கிளறி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மிக்சியில் கொடுத்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோன்னா நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள். அந்த டைமில் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். தேங்காய் வேறு கரைச்சி ஊற்றிட்டோம் இல்லையா, அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. குழம்பு இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் எக்கு போட்டு இறக்கிக்கலாம். ஏன்னா எக்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் தனியாக வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எங்கள் ஊரில் இந்த குழம்புக்கு பேர் அரைச்சி விட்ட முட்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வெறும் சாதம் முட்டை குழம்பு மட்டும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இதுக்கு ஒரு சைடிஷ் வேணும் இல்லையா? சிம்பிளாக ஒரு சைடிஷ் தான், நம்ம வீட்டிலேயே இருக்கிறது தான். நான் தனியாக செய்ய போகிறதெல்லாம் இல்லை. இந்த அரைச்சி விட்ட முட்டை குழம்புக்கு நாங்கள் என்ன தொட்டுக்க போகிறோன்னா பூண்டு ஊறுகாயும் தூதுவளை ஊறுகாயும் தான் தொட்டுக்க போகிறோம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு காம்பினேஷனாக அப்படின்னு கேட்க தோணும். பட் டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.